ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுக்காக தான்ப்பா இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் வந்து கம்மிங் எபிசோட் கண்டிப்பாக இருக்க போகுது. எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் வந்துட்டு விஜய் வாயிலேருந்து இது வரணும் நம்ம நினச்சோம், அது வந்துருச்சு. அண்ட் தென் வந்து மல்லியும் வந்து இந்த கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினச்சோம், அதுவும் நடந்துருச்சு. ஸோ எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கம்மிங் எபிசோடில் காமிக்க போகிறாங்க. இப்போ மல்லி வந்துட்டு போலீஸில் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அன்னபூர்ணி அம்மா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. என்ன சார் என் பொண்ணு இப்படி போட்டு அடித்து வச்சுருக்கீங்க, அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அடித்து வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பதறாங்க. நீங்கள் நிஜமாகவே உண்மையாக வந்து பண்ணவங்கள வந்துட்டு கைது பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, என் பொண்ணை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் வந்துட்டு அங்கே அழுதுட்ருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, விஜய்க்கு வந்துட்டு நம்ம போலீஸ், அதாவது அங்கே இருக்கிற மல்லி அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்து கால் பண்ணுறாரு. அவர் என்ன தகவல் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மூஞ்சியில் வந்து ஒரு சிரிப்பு வருது. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மல்லிக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை, அவங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் பண்ணது என்னன்னு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாரின்னு சொல்லி ஒருத்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த மாரியை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு போலீஸ்காரர் வந்துட்டு, சார் இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கன்னு கொண்டு கொடுத்துட்டு, இவர் தான் மாரி, இவர் தான் அக்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவரும் அந்த போலீஸ்காரரும் வந்துட்டு அந்த ஃபுல் வீடியோ பார்க்குறாரு. பார்த்தவொடனே அந்த அக்யூஸ்டையும் வந்து மூஞ்சியை பார்த்துட்டு முறைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து தான் எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து, விஜய் வாயிலிருந்து மல்லி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னபூர்ணி அம்மா வந்து மல்லிக்கே வந்து சவால் விடுற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயமும் நடந்திருக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து ரொம்ப காயமாக மூஞ்செல்லாம் காயத்தோடு உட்காந்துட்ருக்காங்க வருத்தத்தில். ஸோ அப்போ தான் வந்துட்டு அரெஸ்டான மாரியை பார்த்துட்டு ஜெயிலில் வந்து விஜய் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் பயங்கரமாக திட்டுறாரு. நீ பண்ண தப்புக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் மாட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்டவுடனே மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கும் போதெல்லாம் இது கிடைக்காம அவங்க வந்து ரொம்ப சங்கடத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு உள் மனசில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். ஆனால் அவங்களால சிரிக்கக்கூட முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான நிலையில் அவங்க அடியெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஆள் மனசில் வந்துட்டு இது எதிர்பார்த்தது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கப்புறமாவே தான் அவங்களுக்கு தெரிய வரும், அவங்க மனசில் வந்து இந்த மனைவியாக தான் அவர் இத்தனை நாள் நினச்சிட்ருக்காரு, ஆனால் வெளியில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.